மகிமையின் மன்னராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த ஜனவரி மாதம் 4ஆம் நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாக எங்கள் நல்லது கர்த்தாவே, மகிமையின் மன்னராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, இதோ இந்த மகிழ்ச்சியான காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு குளிர்ந்த காலை பொழுதை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, கடந்து போன இரவில் உங்களோடு இருந்து இதோ இந்த வாதத்தின் ஆண்டவர் 4ஆவது நாளை நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். இந்த நாளின் இறைச்செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இடையனையும் அன்பர் சாரையும் சாக்கோசாரையும் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசைகளை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையில் நாம் கர்த்தருடைய மகிமை கொண்டாட 195வது ஞான பாடலாகிய மகிமை மன்னர் இயேசு தாவீதின் மைந்தனே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 195.
கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரில் இந்த காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வாக்குத்தத்த வசனம், அது எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 29:11. ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இந்த எரேமியாவினுடைய பின்னணியை நாம் பார்க்கும்போது, எரேமியாவினுடைய காலம் 587 586 BCயில் இந்த பகுதி, குறிப்பாக இந்த 29ஆம் அதிகாரம் எழுதப்பட்டதாக நாம் பார்க்குறோம். பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கும்போது எரேமியா எழுதியிருக்கிறார். பாபிலோனிய சிறையிருப்பில் மிகுந்த துன்பம், துயரம், கஷ்டம், பிரச்சனைகள் இல்லையா, குடும்பங்களை விட்டு பிரிந்திருக்கிற நிலைமை, ஆலயத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழல், இவைகளின் மத்தியில் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து மிகுந்த மனவேதனையோடு எழுதப்படும் போது கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை எரேமியா சொல்றார். முக்கியமா 587 BCயில் நேபுகாத் நேச்சர் எருசலேமையும் மக்களையும் அவர் பிடித்து செல்லுகிறார். எருசலேம் தேவாலயத்தை, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில இருதயமாய் விளங்கிய, மையமாய் விளங்கிய, ஆசீர்வாதமாய் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஐகானா இருந்த ஆலயத்தை இடித்து போடுகிறார். இப்போ எல்லாரையும் சிறையிருப்பு கொண்டு போகிறார். இப்படி போகும்போது தான் இந்த பகுதியை அல்லது இந்த புத்தகத்தை எரேமியா எழுதினதாய் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக 586 நேபுகாத் நேச்சர் எருசலேமை முற்றுகையிடுகிறார், ஆலயத்தை இடித்து தள்ளுகிறார். ஆலயத்தில் நாம் ஏற்கனவே சொன்னதை போல ஆலயத்தினுடைய நடுவுகளில் நம்ம ஆலயங்களில் சிமெண்ட் வச்சு கட்டுவோம். ஆனால் சாலமோன் ராஜா தங்கத்தையும் வைரத்தையும் வைடூரத்தையும் வைத்து கட்டினார். அது எல்லாவற்றையும் அவன் இடித்து தள்ளிவிட்டு எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். பாபிலோனில் 70 வருடங்கள் இஸ்ரவேலர்கள் சிறையிருப்பில் இருக்கின்றதாக நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய சாப்பாடெல்லாம் ஏற்றுக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ நம்ம மக்கள் கூட நிறைய பேர் வெளிநாடுகள் செல்கிறாங்க. அதாவது இஸ்லாமிய கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு செல்லுங்கிற போது அவங்க என்ன செய்கிறாங்க, நம்முடைய பெண்களை புர்கா போடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க இல்லையா. ஒருவேளை அது அவங்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதாக இருந்தாலும் நம்முடைய பெண்களுக்கு அது ஒரு கொஞ்சம் சங்கோஜமாகவே, கஷ்டமாகவே, ஒரு கலாச்சார திணிப்பாகவே நம்ம அதை பார்க்க முடிகிறதாக நான் பார்க்குறேன். அது போல தான் அவர்களுக்கு உணவு, சாப்பாடு, உடை போன்றவெல்லாம் கலாச்சார திணிப்பாக நம்ம பார்க்குறோம். எரேமியாவுடைய ஊழியத்தை பார்த்தீங்கன்னா அவர் லேட் 7th and early 6th century, 6ஆம் நூற்றாண்டில் முன்பாக 7ஆம் நூற்றாண்டில் பின்பாகவும் அவர் யூதா மக்களுக்கு மனம் திரும்புதலையும் நீதி தீர்ப்பையும் பற்றி பேசுகிறத பார்க்குறோம். இப்போ இந்த பகுதியில் நம்ம முக்கியமாக என்னென்ன பார்க்குறோம், எரேமியா 29:11 த ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன். எரேமியா ப்ராமிசஸ் that God will restore the Jewish people to their homeland and provide them with a future and a hope. இஸ்ரவேல் மக்களை மீண்டும் ஆண்டவர் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திருப்பி கொண்டு போவார் என்ற நம்பிக்கையான செய்தியை சொல்லுகிறார். the promise of restoration. ரெண்டாவது, என்கரேஜ்மெண்ட் இன் எக்ஸைல். சிறையிருப்பில் இருக்கும்போது அவங்கள உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் நிறைய பேர் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா, தோற்று போயிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா அவனை டிஸ்கரேஜ் பண்ணும், நீ சரியில்லை, நீ ஒழுங்காக படிக்கலை அப்படின்னு. அது இயற்கை தான். நான் கூட நிறைய நேரத்தில் பிள்ளைகள் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஆனால் உண்மையாகவே என்ன சொல்லணுன்றாருங்க எரேமியா, நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க, இன்னும் நல்லா வருவ, நீ இன்னும் நல்லா படிப்ப, அவங்க முதுகை தட்டி கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணிங்கன்னா இன்னும் அவங்க நல்லா படிப்பாங்க. அதுபோல தான் இங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா, சிறையிருப்பில் இருக்கிற மக்களை என்கரேஜ் பண்ணி, நீங்கள் கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், அந்த திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போது இதனுடைய யூனிவர்சல் சிக்னிஃபிகன்ஸ், உலக அளவில் இதனுடைய தாக்கம் என்னன்னாக்கா, கடவுள் எல்லாருக்கும் விடுதலை தருகிறார். யாரெல்லாம் சிறையிருப்பில் இருக்கிறாங்களோ, இன்றைக்கு யாரெல்லாம் ஜாதி இல்லையா, வன்மம், இன்றைக்கி
பாலியல் வன்கொடுமைகள், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் சிக்கியிருக்கிறாங்க இல்லையா, எல்லாத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறதாக நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதி நமக்கு கொடுக்கிறது காட்ஸ் பிளான் ஃபார் யுவர் லைஃப். கடவுளுடைய திட்டம் உன் வாழ்விலே, உன் வாழ்க்கையிலே கடவுளுடைய திட்டத்தை நீ பெற்றுக்கொள்ளுகிறாய். மேன் அன்பானவர்களே, நாம் அதான் ஜபிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் நாம் துவங்கும் போது நிறைய காரியங்களை வைத்து நாம் ஜபிப்போம். ஆண்டவரே, இந்த வருஷம் இதெல்லாம் நடக்கணும். ஒருவேளை என் பெண்ணுக்கு திருமணம் நடக்கணும், பையனுக்கு திருமணம் நடக்கணும், என் குழந்தைகள் நன்றாய் படிக்க வேண்டும், ஒரு நல்ல பள்ளியில் சேர்க்க வேண்டும், ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு வாகனமாக வேண்டும். இந்த மாதிரி நிறைய திட்டங்களை நம்ம சொல்லி ஜபிப்போம். ஆனால் நிறைய நேரத்தில் அதெல்லாம் நடக்காமல் போயிடும். ஏன்னா அது நம்முடைய திட்டங்களாக இருக்குது. ஆனால் கடவுளுடைய திட்டம் எதுவுமே வீண் போகாது. கடவுள் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் பிரியமானவர் இல்லையா. அது எந்த திட்டமாக இருந்தாலும் அது நிச்சயமாய் நிறைவேறும். நிச்சயமாக அது நல்ல திட்டமாக தான் இருக்கும். வேற எந்த கெட்ட திட்டமாக இருக்கா. நம்ம போடுற திட்டம் ஒருவேளை வருமானத்துக்கு அதிகமாக நம்ம போடலாம், அல்லது நம்முடைய சக்திக்கு மீறி நம்ம திட்டங்களை தீட்டலாம். ஆனால் கடவுள் நமக்கு ஏற்புடைய திட்டங்களை கொடுத்து, என் மகனே மகளே, நீ இதை பெற்றுக்கொள் என்று சொல்லுகின்றார். ஆகவே நாம் ஆண்டவரோடு கூட இருந்து நம்ம வழி நடத்த போகிறார். அதே போல நான் ஏற்கனவே சொன்னதை போல என்ன நம்முடைய வாழ்க்கையில அவரு திட்டங்களை செயல்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய நேரத்தில் தவறான பாதைகளிலே நம்ம சென்று விடுகிறோம். முக்கியமாக நிறைய நேரத்தில் நம்ம யார் போடுற திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறோன்னா, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரு, எதிர் வீட்டுக்காரு இல்லையா. நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அது நியாயமா? யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம தாங்க வாழ்ந்தாகணும். நம்ம மற்றவங்களுக்காக வாழல, நமக்காக வாழ்கிறோம், ஆண்டவருக்காக வாழ்கிறோம். நிறைய பேர் இந்த 4 பேர் அப்படி பார்ப்பாங்க, இந்த 4 பேர் இப்படி சொல்லுவாங்க, அவங்க அப்படி சொல்லுவாங்க, இவங்க இப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லை. கடவுள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார், நான் எப்படி வாழ வேண்டும், திருமறை எனக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறது, அதை தான் நம்ம ஆண்டவருடைய திட்டமாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, எதிர வீட்டுக்காரர் சொன்னார், பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் இல்லை, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க போனாங்க, இவங்க வந்தாங்க, அப்படியெல்லாம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய திட்டத்திற்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கும் போது நிச்சயமாக கடவுள் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை, அடையாளங்களை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ முக்கியமா இங்க சிறையிருப்புல அவங்க பார்க்குறாங்க. பாருங்க, எரேமியா 29:1-4 பார்த்தீங்கன்னா, எரேமியா இந்த கடிதத்தை எழுதுறாரு. எரேமியாவுடைய அந்த சிக்னிஃபிகன்ஸை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, த ரியாலிட்டி ஆஃப் எக்ஸைல் 4-10 பார்க்குறோம். த சேலஞ்சஸ் அண்ட் ஹார்ட்ஷிப்ஸ் ஆஃப் லிவிங் இன் எக்ஸைல். உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்களே நிறைய துன்பப்படுறாங்க இல்லையா. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கலாச்சார திணிப்பு, சாப்பாடு சரியில்லை, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதே போல தான் அப்போ இங்கே இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. சிறையிருப்பில் இருக்கிற மக்களுக்கு என்ன, உட்கார வச்சு கறி சாப்பாடை போட போகிறான் இல்லை, வடையும் தமிழ்நாட்டில் போடுற மாதிரி வடையும் சாம்பார் பாயாசம் சாப்பாடாக போட போகிறாங்க. இல்லை, அவங்களுக்கு அடிமை தானே, மக்களுக்கு ஏற்றவாறு சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடே இல்லை, தண்ணி இல்லை, நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்தித்திருப்பார்கள். நிச்சயமாக நம்ம அதை உணர முடிகிறது. அப்போ சிறையிருப்பில் இங்கே எரேமியா அவங்கள உற்சாகப்படுத்துகின்றதை நம்ம இதை பார்க்குறோம். த டெம்ப்டேஷன் டு லூஸ் ஹோப் அண்ட் கிவ் அப். அவங்க என்ன பண்ணுறாங்க, விசுவாசத்தை விட்டுவிடுகின்ற ஒரு சூழல். அவ்வளோதாயா, இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் 430 வருஷம் இருந்தாங்க இல்லையா. ஏறக்குறைய 12-13 தலைமுறைகள் அங்கே இருந்தாங்க. அதுபோல் இவங்களும் இருப்பாங்க அப்படின்ற யோசிக்கிறாங்க. அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை யாரும் விடுதலை செய்யறதுக்கு இல்லைன்னு சொல்லி யோசிக்கும் போது தான் கடவுள் யார் அனுப்புகிறாரு, எரேமியா அனுப்பி உங்களை ஆற்றுவேன், தேற்றுவேன், கவலைப்படாதீங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆமென். நம்மளோட தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க கூட கஷ்டத்தில் துன்பத்தில் இருக்கலாம், சிக்கி கொண்டிருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கவலைப்படாதீங்க. உங்களுக்காக அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, எ ஃபியூச்சர் அண்ட் ஹோப் இல்லையா. எரேமியா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு, ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எதிர்காலத்தை பற்றி கற்றுக் கொடுக்கிறார். God's promise of a future and a hope, the importance of trusting and waiting on God.
கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை நமக்கு புரிய வைக்கிறார். கடவுள் நமக்கு அது தருவார் நம்ம சொல்கிறார். அதே போல் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கும்போது, கடவுளுக்காய் காத்திருக்கிற போது, இதே ஏசாயாவில் நம்ம வாசிக்கிறோம், கடவுளுக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து கழுகுகளை போல என்ன பண்ணுவாங்களாம், வானத்தில் உயர பறப்பார்கள். அப்போ ஆண்டவருக்காய் காத்திருந்து அவர் தருகிற திட்டங்களை நம்ம என்ன பண்ணோம், பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் த அஷூரன்ஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் கைடன்ஸ் இல்லையா. அஷூரன்ஸ், கடவுள் என்ன கொடுக்குறாரு, நிச்சயமாக நமக்கு நல்வாழ்வை தருவார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நல்வாழ்வு நம்மளை எங்கே வழி நடத்தும், விடுதலைக்கு நேராக வழி நடத்தும், ஆசீர்வாதத்திற்கு நேராக வழி நடத்தும். ஆண்டவருடைய திட்டங்கள் எல்லாம் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும். அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் தான், அல்ல அழிவுக்கு ஏதுவானவைகள் அல்ல என்று நம்ம பார்க்குறோம். பாருங்க, சங்கீதம் 138:8 வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையில ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்த அந்த மனிதனை கர்த்தர் அழைத்து அவனை மிகப்பெரிய அரசனாக மாற்றினார். அப்போ தாவீதுக்கு நன்மை செய்த தேவன் நமக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். யோசேப்புக்கு நன்மை செய்த தேவன் நமக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாக நமக்கென்று ஒரு திட்டம் இருக்கும். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அது அழிவுக்கானவை அல்ல, அது ஆண்டவருக்கு அது ஏற்புடையதாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறத சொல்றாரு. ஏசாயா 46:10 சொல்றாரு பாரு, என்னுடைய ஆலோசனைகள் எப்பொழுதும் நிற்கும், அது என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும். நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இடம் கொடுங்கள் என்று பார்க்கிறோம். ரோமர் 8:28 பார்க்கிறோம் இல்லையா. கடவுளின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? துன்பமோ துயரமோ நாச மோசமோ இல்லை, கடவுளுடைய அன்பு நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இதே போல் எரேமியா 31:17 பார்க்குறோம், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை சமாதானத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நான் தருவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க என்றார். ஏசாயா 41:11-13 சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை திருப்பி கொண்டு வந்து உங்களுடைய அவமானங்களை எல்லாம் நான் மாற்றுவேன், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 நம்ம வாசிக்கிறோம், கண்ணீரை துடைப்பேன், கவலைகளை துடைப்பேன், இனிமேல் அங்கே மரணம் இல்லை, வாழ்க்கையில இல்லை அழுகை இல்லை, வழிகள் இல்லை, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதே போல நீதிமொழிகள் 19:21 நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் உனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். மனிதன் போடுகிற திட்டம் அல்ல, மனிதன் போடுகிற திட்டம் எல்லாம் அழிந்து போகும், கடவுள் போடுகிற திட்டம் என்றென்றைக்கு இருக்கும் இல்லையா. ஏசாயா 55:8-9 நம்ம அதை பார்க்கிறோம். ரோமர் 11:33-36 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே நம்ம என்ன செய்யணும் பாருங்க, ஆண்டவர்கிட்ட வரணும். அதான் சொல்றாரு 12ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். ஆம், நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொண்டிருக்கிற திட்டங்கள் எல்லாம் அது நன்மைக்கு ஏதுவானவைகளே, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே, விடுதலைக்கு ஏதுவானவைகளே, நம்மளை அது உயர்த்தும் இல்லையா. ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகள், மனிதர்கள் கொடுக்கின்ற திட்டங்கள் எல்லாம் நிலை நிற்காது, அது தவறான பாதையில நம்மளை வழி நடத்துகின்றதா இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்து நின்று அவர் தருகிற திட்டத்தில் நாம் வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து நல்ல குளிர்ந்த ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை எங்களுக்குள்ளாய் நீர் தந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை சுற்றி ஆண்டவரே மென்மையான வெண்பனி எங்களை ஆண்டவரை காத்து வருகிறது. ஆனாலும் கூட இந்த பணியினாலே என்னுடைய ஆண்டவரே உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. ஆண்டவரே, கோல்டு, சளி, ஜுரம், தொண்டைகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. எல்லாம் நீர் ஆண்டவரே எங்களை காத்தரல வேண்டும் என்று ஜபிக்கிறோம். நம்முடைய ஊழியத்தை செய்ய அடியார்களுக்கு பலத்தை தர வேண்டும் என்று நான் ஜபிக்கும். இதனாலும் இந்த ஊழியத்தினோடு கூட அன்பர் சாருக்காகவும் ஆண்டவரே உடைய ஏஞ்ச அக்கா அன்பான பிள்ளைகள் மாத்தால் மறியலுக்காக உடைய சாக்கோ சாருக்க டீச்சருக்காக ஜபிக்கிறோம். கோல்டுனால் பாதிக்கப்படுகிற அன்பர் சாரை நீர் காத்தருளும். தொண்டை வழியிலே
எல்லாவற்றையும் நீர் மாற்ற, பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. சகாசார டீச்சரையும் வழிநடத்தி நீர் ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு இன்னும் எங்களுக்கெல்லாம் உத்வேகத்தை தாரட்டும். இந்த ஊழியத்தை இன்னும் மென்மேலும் சிரமெடுத்து செய்ய கிருபை தார். இந்த நாளிலே அடியேன் பணியாற்றி கொண்டிருக்கிற பாப்பனப்பள்ளி போதவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறப்பான ஊழியம் நடைபெறுகிறது. இன்னும் உற்சாகமாக அநேக ஆத்துமாக்கள் அங்கே வர கிருபை தார். பாப்பனப்பள்ளி தாய் திருச்சபைக்காக, மின்னூர் திருச்சபைக்காக, வடகரை திருச்சபைக்காக, மேல்சானம் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக பாப்பனப்பள்ளி திருச்சபை ஜெபிக்கிறோம். கட்டுமான பணிகள் ஆரம்பிக்க போகிறோம். தேவைகளை தேவன் பரத்திலிருந்து சந்திக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். சபையினுடைய எல்லா பொறுப்பாளர்களையும் குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதி ராஜா. அதே போல இப்படி இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள் போதர்கள் ஆயர்களுக்காக ஜெபிக்கும். ஆண்டவரே, ஆயர்கள் நிறைய ஆயர்கள் சுகவீனமாக இருக்கிறாங்க. நம்முடைய உதனேசன் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, பல விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் தேவன் காத்தரணும். குறிப்பாய் சிக்கா இருக்கின்ற என்னுடைய ஆண்டவரே அன்பான கர்த்தாவே மக்கள் வனஜி அம்மாவுக்காக நான் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் லதா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். ஆலன் ரஃபியாவுக்காக ஜெபிக்கிறோம். தீபா ஏழுமலைக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ எல்லாரையும் தேவன் கண்ணோக்கி பார்த்து அவள் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே நீர் தந்து வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். இதே போல் நேற்று தினத்தில் கூட அடியனோடு பேசி உன் தாயாருக்காக ஜெபிக்க சொன்னேன். அவருடைய கன்னிகாபுரம் திருச்சபை சார்ந்த மோசஸ் துரை ஐயாவுக்காக தலைவருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய அன்பு தாயாருக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற என்று அறிகிறோம். அவரை காத்தருளும். ஆண்டவர் சிகிச்சைக்காக கொண்டு போகிற போதும் உடைய திவ்ய பிரசனம் அவரோடு இருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதனை ஆண்டவர் உலகமெங்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்களுக்காக, மற்ற சபை சார்ந்தவர்களுக்காக, இப்படி தமிழ் மக்களுக்காக, ஆண்டவரே மற்ற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கும். இந்தியாவுடைய தேச தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமருக்காக, அனைத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்காக, இப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கவர்னருக்காக, தமிழ்நாட்டில் ஆண்டவரே நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகளும் போய்கொண்டிருக்கிற அறிகிறீர். எல்லாவற்றையும் மாற்றி அமைதியான சூழலை ஏற்படுத்தித்தார். இயற்கை சீற்றங்கள், கொள்ளை நோய்கள், ஆண்டவர் பெரிய பெரிய பலத்த மழையிலிருந்து எங்களை காத்துள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாளை தினத்தில் நம்முடைய ஆலயத்துக்கு வந்து நம்முடைய வசனத்தை கேட்க கிருபை தாரும். குறிப்பாக இந்த நாளிலே அவருடைய பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய ஆயர்கள் அருள் திரு குமார் ஐயருக்காக, அருள் திரு சுகுமார் ஐயருக்காக நான் ஜெபிக்கிறோம். நம்முடைய திவ்ய திராட்சை தோட்டத்தில் பணியாற்றுகிற நம்முடைய ஆயர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குமார் ஐயரை நினைவு கூறுகிறோம். பலவீனமாக இருக்கிறார், கண்ணோக்கி பாரும். உடைய அன்பான ஆண்டவரே பிள்ளைகள், ஆண்டவரே குடும்பத்தின் மக்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இதுவும் வாணியம்படி பகுதியில் அவருடைய ஊழியத்தை செய்கிறார். கர்த்தரவோடு தங்கிடும். அதே போல் நம்முடைய வேலூரில் ஆண்டவர் கிறிஸ்து லுத்தரன் பேராலயத்தில் ஆயராக இருக்கிற அன்புக்குரிய ஆயர் சுகுமார் ஆயருக்காக, ஐரம்மா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறப்பான ஊழியத்தை செய்கிற ஆயும் ஆண்டவன் எடுத்து பயன்படுத்தும். இந்த புதிய வருடம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவர் அதே போல் இப்படி அன்புக்குரிய அண்ணன் பெதஸ்தாமர்த்தமுடைய முன்னாள் ஊழியர் லேப் டெக்னீஷியன் தினேஷ்குமார் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரையும் ஆசீர்வதிங்க. அன்பு மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த பிறந்த நாள் அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டில் உம்முடைய திட்டங்களை ஆண்டவர் அது சமாதானத்துக்கு ஏதுவான திட்டங்களாக, விடுதலைக்கு ஏதுவான திட்டங்களை காண கர்த்தர் கிருபை தார். இதை பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். பண்ணிடலாமா சார்? உடனே டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம். பண்ணிட்டு போயிடலாம்.